ஹலோ வணக்கம். இன்றைக்கி ரியல் அனாலிசிஸில் யூனிஃபார்ம் கண்டினியூட்டியோட டெஃபினேஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டினியூட்டியோட டெஃபினேஷன் பார்ப்போம். கண்டினியூட்டினா ஒன்றும் இல்லை, இந்த டெஃபினேஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஒரு ஃபங்க்ஷனை ஒரு இன்டர்வலில் கண்டினியூஸ்னு சொல்லணும்னா அந்த இன்டர்வலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அது கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அந்த ஹோல் இன்டர்வலில் கண்டினியூஸ்னு அர்த்தம். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் கண்டினியூஸாக இருக்கிறதுக்குள்ள டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் ஈச் எக்ஸ் நாட் இன் ஐக்கும் ஃபார் ஈச் எப்சிலான் பாசிட்டிவ்க்கும் தேர் எக்ஸிஸ்ட் சம் டெல்டா பாசிட்டிவ் சச் தட் அப்படிங்கிறது இந்த கண்டிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் லெஸ் தென் எப்சிலான் மாடுக்குலர் வென் மாட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் லெஸ் தென் டெல்டா. இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ் நாட்டுக்கும் இந்த டெல்டா அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த டெல்டா டிபெண்ட் ஆன் போத் எக்ஸ் நாட் அண்ட் எப்சிலான். அதுவே இன்கேஸ் யூனிஃபார்ம் கண்டினியூட்டியில் பார்த்திங்கன்னா டெஃபினேஷன் என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஆன் அண்ட் இன்டர்வல் ஐ அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஃபார் ஈச் எக்ஸ் நாட் அப்படின்னு சொன்னோம் பார்த்திங்களா, அந்த இது இருக்காது. ஃபார் ஈச் எப்சிலான் பாசிட்டிவ்க்கு தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா, அவ்வளோதான். இந்த டெல்டா அப்படிங்கிறது அந்த எக்ஸை பொறுத்து டிபெண்ட்டாக இருக்காது, அது இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸு, டிபெண்ட் ஆன் எப்சிலான் ஒன்லி சச் தட் இதே சேம் கண்டிஷன் மாட் f of x1 minus f of x2 less than epsilon when mod x1 minus x2 less than delta for all x1 x2. அதாவது for all x1 x2க்கும் எல்லா x1 x2 மதிப்புக்கும் சேம் டெல்டா தான் எக்ஸிஸ்ட் ஆகும் ஒவ்வொரு எப்சிலானுக்கும். இப்போ இந்த கண்டிஷன் நிறைவு செஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம யூனிஃபார்ம் கண்டினியூட்டின்னு சொல்கிறோம். இப்போ யூனிஃபார்ம் கண்டினியூட்டியை நம்ம செக் பண்ணுறதுக்கு நமக்கு லிப்சிட்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்இக்வாலிட்டி இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் எஃப் டிஃபைன்ட் ஆன் an interval I is set to satisfy Lipschitz inequality இந்த இன்டர்வல் லிப்சிட்ஸ் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். எந்த கண்டிஷன் பாருங்கள், மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே இன்ட்டு மாட் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ஃபார் ஆல் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ இன் ஐ அப்படிங்கிற இந்த கண்டிஷனுக்கு. இன் திஸ் கேஸ் எஃப் மே பி கால்டு ஆஸ் லிப்சிட்ஸ் கண்டினியூஸ் இன் ஐ அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம லிப்சிட்ஸ் கண்டிஷன்னு சொல்லலாம், அல்லது லிப்சிட்ஸ் கண்டினியூஸ்னு சொல்லலாம், அல்லது லிப்சிட்ஸ் இன்இக்வாலிட்டின்னு சொல்லலாம். ஓகே, தியரம் பாருங்களேன். இஃப் த ஃபங்க்ஷன் எஃப் சாட்டிஸ்ஃபைஸ் லிப்சிட்ஸ் இன்இக்வாலிட்டி தென் எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். அதாவது இந்த இன்இக்வாலிட்டி என்னென்னு தெரியும், இந்த இன்இக்வாலிட்டி தான் இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே இன்ட்டு மாட் எக்ஸ் ஒன் மைனஸ் இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இம்ப்ளைஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். இந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு, நோட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லிப்சிட்ஸ் கண்டிஷனுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. லிப்சிட்ஸ் கண்டிஷனோட ஷார்ட்கட் என்னென்னு பாருங்கள். அதாவது மாட் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஐ அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட் டெரிவேட்டிவோட அப்சல்யூட் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே பவுண்டடாக இருக்குதுன்னு அர்த்தம். விச் இம்ப்ளைஸ் f of x1 minus f of x2 divided by x1 minus x2 less than or equal to k ஆகுது. which implies the Lipschitz inequality அப்படியே கிடச்சிருச்சு. அப்போ Lipschitz inequality நம்ம எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா பவுண்டட் டெரிவேட்டிவ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் Lipschitz கண்டிஷன். அப்போ பவுண்டட் டெரிவேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா Lipschitz கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு அர்த்தம். இதை நம்ம பயன்படுத்தி தான் இனிமேல் எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல போகிறோம். எக்ஸாம்பிள் 1, the function f defined by f of x is equal to x squared on interval 0 to 4. இப்போ நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே அதோட டொமைனை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டினியூட்டி அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் மட்டும்தான் சொல்லுவோம் கண்டினியூட்டிங்கிறது. பட் யூனிஃபார்ம் கண்டினியூட்டிங்கிறது ஹோல் செட்டுக்கு சொல்கிறோம். அதனால் நம்ம கட்டாயம் அந்த இன்டர்வலை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ பாருங்கள் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு அப்போ இங்கே ஃபங்க்ஷனோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறனால அப்படியே எக்ஸ் ஸ்கொயர்டு எஃப் ஆஃப் ஒய்க்கு போல் ஒய் ஸ்கொயர்டுன்னு போட்டுக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, இதை அப்படியே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்யே. சின்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறது இந்த எக்ஸு கம்மா ஒய்ங்கிறது 0 to 4க்குள்ளே இருக்கிறனால எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 இருக்கனால இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது 4 + 4 8 இருக்கும், அப்பர் பவுண்டு 8. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8 இன்ட்டு மாடு எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, நம்ம இதை நம்ம லிப்சிட்ஸ் இன்இக்வாலிட்டியை நம்ம எழுத முடிஞ்சது வித் கான்ஸ்டன்ட் 8 அப்படிங்கிறத யூஸ் பண்ணி. ஸோ த ஃபங்க்ஷன் எஃப் சாட்டிஸ்ஃபைஸ் லிப்சிட்ஸ் கண்டிஷன் ஃபார் யூனிஃபார்ம் கண்டினியூட்டி. அப்போ என்ன ஆயிடுச்சு, therefore the f of x is equal to x squared on the interval 0 to 4 is uniformly continuous அப்படின்னு நம்ம ரிசல்ட் கொடுக்கலாம். நம்ம வேறு மாதிரி இதை எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா f dash கண்டுபிடிக்கணும். f dash of x அப்படிங்கிறது 2x. இந்த 2x அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் இன்டர்வல் 0 to 4ல் பவுண்டடான்னு பார்க்கணும்.
தட் இஸ் mod f dash of x அப்படிங்கிறது less than or equal to எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ 4 அப்போ 2 × 4 8 அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா பவுண்டடாக இருக்குது ஸோ பவுண்டட் டெரிவேட்டிவ் வந்துட்டனால f has bounded derivative which implies f is uniformly continuous அப்படின்னு கூட சொல்லலாம் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் பவுண்டட் டெரிவேட்டிவ் கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே எக்ஸாம்பிள் 2 the function f is defined by f of x is equal to 1 by x on interval a to infinity a side வந்து closed bracket நோட் பண்ணிக்கணும் இப்போ இந்த இடத்துக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த லிப்சிட்ஸ் இன்இக்வாலிட்டி படி நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு பார்ப்போம் டெரிவேட்டிவ் f dash of x அப்படிங்கிறது 1 by x டெரிவேட்டிவ் எடுத்தோம்னா மைனஸ் 1 by x ஸ்கொயர்னு வரும் இப்போ இதுக்கு mod f dash of x ஓட அப்பர் பவுண்டு கண்டுபிடிக்கணும் இப்போ a வந்து லெஸ் தென் எக்ஸாக இருக்கனால பிகாஸ் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏவுக்கு அடுத்து தானே இருக்குது அதனால் வந்து இப்போ 1 by a அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 1 by x அப்படின்னு இருக்கும் அப்போ இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் mod f dash of x அப்படிங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 by a ஸ்கொயர்னு வந்துருச்சு ஸோ பவுண்டட் டெரிவேட்டிவ் கிடச்சிருச்சு f has bounded derivative implies Lipschitz condition அப்போ இதிலிருந்து என்ன சொல்லுவோம் the function f satisfies the Lipschitz condition for uniform continuity therefore the f of x is equal to 1 by x on the interval a to infinity is uniformly continuous அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான நோட்டு இதே ஃபங்க்ஷன் f of x is equal to 1 by x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் 0 to infinity ஓப்பன் இன்டர்வல் 0 to infinity எடுத்துக்கிட்டோம்னா அது நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் நோட் பண்ணிக்கணும் முக்கியமான ரிசல்ட் இதுதான் வந்து எக்ஸாம்பிள் 2 தட் இஸ் Lipschitz continuous அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா implies யூனிஃபார்ம் கண்டினியூஸ் தட் implies continuous அதாவது கண்டினியூஸுங்கிறத விட கொஞ்சம் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கர் கண்டிஷனு யூனிஃபார்ம் கண்டினியூஸை விட Lipschitz கண்டினியூஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் கண்டிஷன் ஸ்ட்ராங்கர் தட் மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் சைடு ஒரு கண்டிஷன் இப்போ Lipschitz கண்டினியூஸாக இருந்தால் அது வந்து யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இது கண்டினியூஸாக இருக்கும் பட் ரிவர்ஸ் அப்படிங்கிறது அதாவது கான்வர்ஸ் அப்படிங்கிறது நாட் ட்ரூ இதை முக்கியமாக நோட் பண்ணிக்கணும் நோட் பாருங்கள் கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூன்னு அர்த்தம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருவோம் f may be uniformly continuous but not satisfy Lipschitz condition அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும் ஆனால் Lipschitz கண்டினியூட்டிக்கு உண்டான அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் கூட இருக்கலாம் அப்படிங்கிறது இருந்தது இந்த எக்ஸாம்பிளில் புரிஞ்சிடும் எக்ஸாம்பிள் 3 f of x எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு ஆன் 0 to infinity அப்படிங்கிற இந்த இன்டர்வலில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி வந்து இந்த இடத்துக்கு ஓப்பன் இன்டர்வல் கூட கிடையாது அந்த இடத்துக்கு க்ளோஸ்டு இன்டர்வலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ்டு இன்டர்வல் 0 to infinity அப்படின்னு போட்டுக்கலாம் இன்ஃபினிட்டி சைடு மட்டும் ஓப்பன் இப்போ f dash of x அப்படிங்கிறது என்ன ஆகும் 1/√2 x அப்படின்னு ஆயிடுச்சு இப்போ இந்த இடத்துக்கு வந்து mod f dash of xோட வேல்யூ அப்சல்யூட் வேல்யூ என்ன ஆகும்னு பாருங்களேன் இது வந்து 0க்கு நெருங்க இந்த டெரிவேட்டிவ் வேல்யூ வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பவுண்டட் ஆயிடுச்சு ஸோ f has unbounded derivative therefore f is not satisfy Lipschitz condition அப்போ அன்பவுண்டட் டெரிவேட்டிவ் வந்ததுனால Lipschitz கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை பட் ஆனால் இப்போ வந்து இது வந்து ஆனாலும் இது வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூட்டி அதை நம்ம வந்து டெஃபினேஷன்லேருந்து ப்ரூவ் பண்ணுவோம் நவ் வி ப்ரூவ் யூனிஃபார்ம் கண்டினியூட்டி ஆஃப் f of x is equal to root x இந்த root x ஃபங்க்ஷனோட யூனிஃபார்ம் கண்டினியூட்டி ப்ரூவ் பண்ண போகிறோம் எப்சிலான் அப்படிங்கிறது கிவன் எடுத்துக்குவோம் எப்சிலான் பாசிட்டிவ்ங்கிறது கிவன் எடுத்துக்குவோம் இப்போ mod x minus y லெஸ் தென் டெல்டா அப்படிங்கிறது எடுத்துக்குவோம் ஃபார் ஆல் x, yன்னு அர்த்தம் இந்த இடத்துக்கு வந்து எல்லா x, yக்கும் இந்த இது எப்படி எடுத்துக்கிறோம் டேக் டெல்டா ஈக்குவல் டு எப்சிலான் ஸ்கொயர்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வி ஹாவ் இந்த ஐடென்டிட்டி நமக்கு தெரியும் mod ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இது நம்ம ரெண்டு டேர்மாக எழுதிக்கிட்டோம் வேறு ஒன்றும் அந்த ஸ்கொயர் டேர்மை எக்ஸ்பெண்ட் பண்ணி ரெண்டு டேர்மாக எழுதியிருக்கோம் அடுத்த டேர்மில் வந்து அந்த மைனஸுக்கு பதில் ப்ளஸ் போட்டோம்னா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் மட்டும் வரும் ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் கவனிங்க அந்த மைனஸுக்கு பதில் ப்ளஸ்ன்னு மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் வரும் போட்டுட்டோம் இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம் மாடலாக வந்து வெளியில் எடுத்தோம்னா இது வந்து a + b × a - bன்னு வரும் அப்போ என்ன ஒரு a² - b² ஃபார்முலா இது பண்ணும்போது which is equal to mod x minus y அப்படின்னு வந்துருச்சு ஸோ தேர்ஃபோர் இந்த இன்இக்வாலிட்டி கவனிங்க mod √x minus √y ஹோல் ஸ்கொயர்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mod x minus yன்னு வந்துருச்சு ஆக்சுவலி x minus y அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் லெஸ் தென் டெல்டான்னு எடுத்துக்கிறோம் டெல்டாவை நம்ம எப்சிலான் ஸ்கொயர்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் வேறு ஒன்று நோ ப்ராப்ளம் அடுத்து பாருங்கள் இப்போ இந்த இடத்துக்கு ரெண்டு பக்கம் ஸ்கொயரில் இருக்குன்னா அதை வந்து நம்ம வந்து அது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா mod √x minus √y லெஸ் தென் எப்சிலான் வந்துருச்சு ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த டெல்டா ஈக்குவல் டு எப்சிலான் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது வந்து ஃபார் ஆல் x, y அப்படிங்கிறதுக்கு இது காமனாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இது வந்து என்னென்னு யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஸோ இந்த √x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் இன்டர்வல் 0 to infinity அப்படின்னு எடுத்துக்குவோம் ஆக்சுவலி வந்து
இது வந்து ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள். இது வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூட்டி பட் ஆனால் நாட் சாட்டிஸ்ஃபைங் த லிப்சிட்ஸ் கண்டினியூட்டி. This example shows that a function can be a uniformly continuous on a set even though it does not satisfy a Lipschitz inequality on the same set. Yes. அடுத்த example 4. The function f defined by f of x is equal to x by x plus 1 on interval 0 to 2 அப்படின்னு இன்டர்வலில் பாருங்கள். இதுக்கு ஒரு தியரம் ஒன்று இருக்குது. என்ன தியரம் அப்படின்னா, if a function f is continuous on a closed and bounded interval a to b then it is uniformly continuous. The closed and bounded interval அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ரியல் எண்ணை பொறுத்த அளவுக்கு காம்பேக்டோட இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் தான் இந்த இது. அதாவது அந்த க்ளோஸ்டு அண்ட் பவுண்டடுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, காம்பேக்ட்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு காம்பேக்ட் செட்டில் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அது வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ், ரெண்டு ஒன்று தான். அப்போ காம்பேக்ட் செட்டை பொறுத்தளவுக்கு கண்டினியூட்டினாலும் யூனிஃபார்ம்லி கண்டினியூட்டினாலும் ரெண்டு ஒன்று தான். ஸோ இந்த தேரத்தை நம்ம இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்டர்வல் 0 to 1 அப்படிங்கிறது வந்து க்ளோஸ்டு அண்ட் பவுண்டடாக இருக்கனால இந்த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ சம் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், அது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இல்லையா அப்படிங்கிறது நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக சொல்லுவோம். f of x is equal to x squared minus infinity to infinity. டெரிவேட்டிவ் பார்த்திங்கன்னா அன்பவுண்டடு. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூட்டி. அப்போ நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஃபங்க்ஷன் 1/x டொமைன் 0 to infinity வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். தேர்ட் ஃபங்க்ஷன் 1/x பட் இந்த இடத்துக்கு வந்து டொமைன் பாருங்கள் a to infinity வேறு ஏங்கிறது பாசிட்டிவ். ஸோ இது வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். இப்போ 1/x ஸ்கொயர்டு சேம் a to infinity எடுக்கும்போது a பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஓகே, அடுத்து ஃபிஃப்த்து சம் பாருங்கள். எக்ஸ் இன்ட்டு சைன் 1/x அப்படிங்கிறது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா -∞ ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்திருக்காங்க. இதுவும் என்ன ஆக்சுவலின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி கண்டினியூட்டி. இப்போ இந்த ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா இதுக்கு டெரிவேட்டிவ் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பவுண்டட் வரும். அதாவது இதனோட டெரிவேட்டிவ் வந்து இன்ஃபினிட்டிக்கு போகிற மாதிரி போகும். இருந்தாலும் இது வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூட்டி. இதெல்லாம் வந்து கவுண்டர் எக்ஸாம்பிள். லிப்சிட்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது, பட் ஆனாலும் இது வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூட்டி. சேம் f of x is equal to x power 1/3 அப்படிங்கிறது ஹோல் ரியல் லைனில், அதாவது -∞ to +∞ எடுத்துட்டிங்கன்னா யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். இந்த இதுவும் கவுண்டர் எக்ஸாம்பிள். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா லிப்சிட்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது, பட் இருந்தாலும் அது வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கும். அடுத்த 7th எக்ஸாம்பிள் பாருங்கள். √x 0 to infinity. இது இப்போ தான் நம்ம பார்த்தோம். லிப்சிட்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது, பட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு. ஸோ இதுவும் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். 8th வந்து sin x வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பவுண்டட் டெரிவேட்டிவ் கிடைக்கும். ஸோ அது வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஃபார் இப்போ வந்து நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் f of x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு கேஸ் இருக்குது. ஒன்று பவுண்டட் டெரிவேட்டிவ் கிடைக்கலாம், இல்லாட்டி அன்பவுண்டட் டெரிவேட்டிவ் கிடைக்கலாம். பவுண்டட் டெரிவேட்டிவ் மட்டும் எப்பவுமே கிடைச்சதுன்னா இட் ஆல்வேஸ் f இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். இதுதான் கன்க்ளூஷன். அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம பவுண்டட் டெரிவேட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் இன்டர்வலில் அது f இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். அன்பவுண்டட் டெரிவேட்டிவ் கிடைச்சதுன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதில் ரெண்டு கேஸ் இருக்குது. f மேபி யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு இருக்கலாம், அல்லது f மே நாட் பி யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு இருக்கலாம். அப்போ அன்பவுண்டட் டெரிவேட்டிவ் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டேரெக்டாக டெஃபினேஷன் அப்ளை பண்ணி பார்த்து தான் நம்மளால் சொல்ல முடியும். அப்போ அன்பவுண்டட் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். பவுண்டட் டெரிவேட்டிவ் கிடச்சிது x ஸ்கொயர்டுங்கிற ஃபங்க்ஷனு 0 to 4 அப்படிங்கிற இன்டர்வலில் கிடைக்கும்போது பவுண்டட் டெரிவேட்டிவ், ஸோ யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் சொன்னோம். 1/xன்னு கூட எடுத்துக்கிட்டோம். அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா a to infinity எடுக்கும்போது பவுண்டட் டெரிவேட்டிவ் கிடச்சிது. ஸோ அது வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் சொல்லலாம். சிமிலர்லி sin x எடுத்துக்கிட்டோம்னாலும் இதோட டெரிவேட்டிவ் cos x இது வந்து பவுண்டட் டெரிவேட்டிவ். ஸோ இதுவும் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு சொல்லிடலாம். இப்போ இதுக்கு அதாவது அன்பவுண்டட் டெரிவேட்டிவ் பட் f மேபி யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். இந்த கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. x power 1/3 ஆன் r இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அன்பவுண்டட் டெரிவேட்டிவ் தான், பட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் r. √x இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதுவும் அதே தான். லிப்சிட்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது, அன்பவுண்டட் டெரிவேட்டிவ், பட் ஆனால் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். சிமிலர்லி f of x is equal to x sin 1/x இது வந்து r அப்படிங்கிற ரியல் லைனில் அன்பவுண்டட் டெரிவேட்டிவ் இருக்கும், பட் ஆனால் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். இப்போ இந்த மூணு ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா லிப்சிட்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது, பட் இருந்தாலும் அது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். பட் f மே நாட் பி யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்க்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா 1/x 0 to infinity. என்ன காரணம்? அன்பவுண்டட் டெரிவேட்டிவ் கிடச்சிடும் 0 to infinity எடுக்கும்போது. இது வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் கிடையாது, அதனால் இந்த எக்ஸாம்பிள் இங்கே வந்துடும். அப்போ x ஸ்கொயர்டு ஆன் ரியல் லைன்
ஹோல் ரியல் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எடுத்துக்கிட்டோம்னாலும் அதே அன்பவுண்டட் டெரிவேட்டிவ் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஸோ ஃபார் ஒரு பவுண்டட் டெரிவேட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம சிம்பிளாக டேரெக்டாக அது வந்து நம்ம யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் சொல்லிடலாம். அன்பவுண்டட் டெரிவேட்டிவ் வந்துச்சுன்னா மட்டும் நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணி பார்க்கணும், டெஃபினேஷன்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.